காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் வெர்ஷன் 801 வந்திருக்கிற BOS ஆப்ஷன் இன் லோடிங் ஷீட் இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். மெனு பாரில் இருக்க என்ட்ரி இதில் லோடிங் ஷீட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரம் டு டேட்டை கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த டேட்டுக்கான ஐட்டம் லிஸ்ட்டு ஷோ ஆகும். இது எல்லாமே சேல்ஸ் இன்வாய்ஸில் நம்ம பில் பண்ணியிருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். ஹோம் பேஜில் இந்த இடத்துல சேல்ஸ் இன்வாய்ஸ் ஐக்கான் இருக்கும்போது லோடிங் ஷீட்டில் சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கான ரிப்போர்ட் மட்டும் தான் ஷோ ஆகிற மாதிரி இருந்தது. பில் ஆஃப் சப்ளை ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் ஐக்கான பில் ஆஃப் சப்ளைக்கு மாற்றினதுக்கப்புறமா அதுக்கான ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். 801 வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல BOS அப்படிங்கிற ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது பில் ஆஃப் சப்ளை. இந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ணும்போது பில் ஆஃப் சப்ளை செக்மெண்ட்டில் பில் பண்ணியிருக்கக்கூடிய ஐட்டம்ஸோட ரிப்போர்ட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற பில் ஃபில்டர் ஆப்ஷன்லேயும் பில் ஆஃப் சப்ளை ரிப்போர்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்கிற ரெஃப்ரெஷ் பில்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிரும். இந்த ஆப்ஷன் மூலமாக லோடிங் ஷீட்டில் சேல்ஸ் இன்வாய்ஸ், பில் ஆஃப் சப்ளை இது ரெண்டுக்குமான ரிப்போர்ட்டையும் நம்ம பார்த்துக்க முடியும்.